நீதிமன்றம் ஒரு மாண்புமிகு நீதியரசர் ஒரு கருத்து சொல்றாருன்னு சொன்னா அதை நம்ம இப்ப அவங்க ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு அடிப்படையில குழு அமைச்சிருக்கிறாங்க. அதுல நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் நியாயமான அனுபவத்தை கொண்டவர், நீண்ட நெடிய நடுநிலையான ஒரு அனுபவத்தை கொண்டவர் என்பது நீதியரசருடைய பார்வையில அதை அமைச்சிருக்கிறாங்க. அந்த நீதிபதியுடைய தீர்ப்பை நம்ம விவாதிக்கிறதுல என்ன இருக்கு? அதுல ஒரு விஷயம் இல்லை. ஒரு நபர் அவங்க சொன்னது நீங்க ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்காங்கல்ல, ஏன் இவ்வளவு அவசரமா? அப்போ உங்க காவல்துறை மீது ஸ்டாலின் கையில இருக்கிற காவல்துறை மீது ஸ்டாலினுக்கே நம்பிக்கை இல்லையா என்பதுதான் கேள்வி. நீங்க ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது காவல்துறையில, என்ன அப்ப நீங்க எஸ்பி மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். எந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கல. ஆனா காவல்துறையின் மீது நம்பிக்கை இழந்தது போல ஒரு நபர் கமிஷனை நீங்க அமைக்கிறீங்க. அப்ப சிபிஐ விசாரணைக்கு போனா அதுக்கு நீங்க அனுமதிக்க மாட்டீங்க. கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு போகவே இல்லை, ஆனா சிபிஐக்கு நீங்களே பரிந்துரை செய்யறீங்க. இங்க போறீங்க, நிலவரத்தை பாக்குறீங்க, ஆனா சிபிஐக்கு பரிந்துரை செய்ய மாட்டீங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அதுதான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ரொம்ப தெளிவா, ஏன் அவசரப்படுறீங்க, செந்தில் பாலாஜி ஏன் அவசரப்படுறாரு, ஏன் என்ன பண்ண போறீங்க, ஏன் பதட்டப்படுறீங்க, உண்மையே மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு கடமையும் இருக்கு. அதான் சொல்றேன். ஆனந்த் மேலையும் அந்த சிபிஆர் நிர்மல்குமார் மேலே வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. விஜய் மேல ஏன் வழக்கு பதிவு பண்ணல? அப்ப ஒருதலை பட்சமா தமிழக அரசு நடக்கிறான்னு திருமாவளவனே கேள்வி எழுப்புறாரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? திருமாவளவன் அண்ணன் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல வேண்டியது காவல்துறையை கையில வைத்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்களும் நானும் அதுல பதில் சொல்லி ஒன்னும் ஆக போறது இல்லை. அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி, அவரு நியாயமில்லாத கேள்வியா அப்படின்னு பதில் சொல்ல வேண்டியது மாண்புமிகு முதலமைச்சரை. நீங்க அவரை கேட்க மாட்டீங்க, எல்லாத்தையும் போட்டு கேக்குறீங்க, எப்படி சொல்ல முடியும்? அது அதிமுக 10 ஆண்டு காலம் இருந்தாங்க, கொள்கையற்ற அதிமுகனால தமிழ்நாடு அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிருச்சு, நாங்க தான் மீட்டெடுத்து வரோம் சிஎம் ஸ்டாலின். அவற்றிருந்து அவர் குடும்பத்தில இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் எழுச்சி பயணம் போய் 162 தொகுதி போயிருக்கிறாரு. மதுரையில 10 தொகுதிக்கு நீங்களே எல்லா தொகுதிக்கும் வந்தீங்க. திமுக மீது முதலமைச்சர் மீது எவ்வளவு மக்கள் அன்பா பாசமா கோபமா இருக்கிறாங்களான்னு நீங்களே நேரடியா பாத்தீங்க. ஆகவே இன்றைக்கு திமுக கட்சி பேரறிஞர் பெருந்தகை அண்ணா இது போல கொட்டுகிற மலையிலே துவங்கிய திமுக கருணாநிதி அவர்களுடைய குடும்ப கட்சியாக மாறி போச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப தமிழ்நாடும் கருணாநிதியுடைய குடும்ப சொத்தாக்குவதற்காகத்தான் அவர்கள் இன்றைக்கு விளம்பர வெளிச்சத்தில் ஆட்சி அதிகாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை தடுத்து நிறுத்தி மக்களாட்சியை மலர செய்வதற்காகவும் தமிழ்நாட்டு மக்களை கருணாநிதியினுடைய குடும்ப ஆதிக்கத்திலிருந்து மீட்டெடுக்கவும் இருவரும் தெய்வங்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய மறு வடிவமாக அவர்கள் காட்டிய வழியிலே புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய எழுச்சி பயணம் நடந்து கொண்டு இருக்கு. இந்தியாவுக்கே வழிகாட்டியாக செயல்படுற அளவுக்கு நாங்கள் நிலையான கோட்பாடுகளை வகுத்து நாங்கள் சீர்படுத்தி வருகிறோம். இந்தியாவிலே எங்கு நடக்கல 41 பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு பொதுக்கூட்டத்துல இந்தியாவில இந்த 77 ஆண்டுகள்ல எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சர் இருக்கிற போது இது மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்ததே இல்லை. முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் இவர் இந்தியாவுக்கு வழிகாட்டுறது இருக்கட்டும். முதல்ல இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறிட்டாரு. அதனாலதான் இந்த நம்மளுடைய சகோதரர்கள் 41 உயிரை இழந்துட்டோம் அப்படின்றதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை. ஆகவே இந்த துயர சம்பவத்திலிருந்து இன்னும் மீண்டு வரல. ஜப்பானுக்கு கூட அவர் வழிகாட்டட்டும், ரஷ்யாவுக்கு கூட அவர் வழிகாட்டுகிற அளவுல இருக்கட்டும், இல்ல ஐக்கிய நாட்டு சபைக்கு கூட அவர் வழிகாட்டட்டும். முதல்ல தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்து அவர் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டாரா இல்லையா? நான் ஜப்பானை பார்த்தீங்களா, அமெரிக்காவை பார்த்தீர்களா, கொரியாவை பார்த்தீர்களா, ஆப்பிரிக்காவை பார்த்தீர்களா, சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீர்களா, என்னென்ன பார்த்தீர்களா? முதல்ல தமிழ்நாட்டை பார்த்தீர்களா? 41 பேர் சனிக்கிழமை 6-5 மணி வரைக்கும் நம்மளோட இருந்தாங்க. காவல்துறை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் உரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யாதனாலதான் இந்த 41 பேர் போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இதுக்கு வழி என்னன்னு சொல்லுப்பான்னா,
இவர் ஜப்பானுக்கு வழிகாட்டுற, ரஷ்யாவுக்கு வழிகாட்டுற, இந்தியாவுக்கு வழிகாட்டுற, முதல்ல தமிழ்நாட்டுக்கு வழிகாட்ட சொல்லுங்க. 41 பேர் உயிரிழந்ததா சமூக வலைதளங்களை கருத்து பதிவிட்டு அவங்க கைது பண்றாங்க, செய்தி வெளியிட்டு அதை வந்துட்டு முடக்குறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து அரசு வந்து நடக்குது. உண்மை சுடத்தான் செய்யும். சார், நயினார் நாகேந்திரன் உங்களோட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணாமலை வந்து டிடிவிட்டையும் ஓசி அவர் எங்களோட பேசிட்டு தான் இருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு வெளிய சொல்ல அவர் முடியாது. தனியா பேசுறாரு. எங்களோட தனியா பேசிட்டு எடப்பாடியில பயணத்துல அவர் தனியா அது உங்களுக்கு சரியா வருதாங்க சார்? அந்த டீலிங் எல்லாரும் சரியா வரும். கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சார், சரியா வரும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி வெற்றி கூட்டணியாக நமக்கு அமையும். தமிழ்நாட்டு மக்கள் அதை வெற்றி அடையும். சார், நான் ஏன் கேக்குறேன்னா, எடப்பாடி பழனிசாமி தவிர எந்த சாமியா இருந்தாலும் ஏற்றுக்கிறோம் டிடி பேசுறாரு. அவரோட அண்ணாமலை பேசுறாரு. அவர் பாஜக அதிகாரப்பூர்வ நபர் இல்ல, அதனால கேக்குறேன். அதாவது உங்களுக்கு ஏன் கவலை? அவர் அதிகாரப்பூர்வம் இல்லையா? அவருக்கு பதவி இருக்கா, பதவி இல்லையா? அவர் பேச்ச கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அமித்ஷாஜி மாண்புமிகு உள்துறையுடைய அமைச்சர், எதுக்கு? இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். ஓகேவா? இப்ப இந்தியா முழுவதும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவருடைய எண்ணங்களை செயல் வடிவமாக்கக்கூடிய பொறுப்பையும் கடமையும் தன்மேல் கொண்டு அனைத்து மாநிலங்களுக்கும் நேரடியாக சென்று வெற்றி உறுதியம் வகுத்து அங்கே வெற்றியை உறுதி செய்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டிலே புரட்சி தமிழக எடப்பாடியுடைய தலைமையிலே தான் முதலமைச்சராக புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்களை முன்மொழிந்து வழிமொழிந்து அவருடைய இல்லத்திற்கே வந்து அந்த ஒப்பந்தத்தை இன்னும் வலிமையப்படுத்துவதும், அந்த பேச்சுவார்த்தைக்கு இரு தொண்டர்களுடைய மனமுற்ற அந்த எண்ணங்களை மனநிலை ஒற்று எல்லோரும் இணைந்து களத்திலே நின்று திமுக என்கிற குடும்ப கட்சி குடும்ப ஆதிக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்து மன்னராட்சியை வீழ்த்தி மக்களாட்சியை மலர செய்வதற்கு அந்த உறவுகள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்படுகிற உறவு. அதனாலே நடுக்கம் கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தரந்தாழ்ந்து நாளாந்தர ஒரு பேச்சாளரை போல ராமநாதபுரத்திலே அவர் விமர்சனத்தை போயிருக்கிறார் என்றால், நான் ஸ்டாலினுக்கு நடுக்கம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த குளிர்ஜுரம் எந்த வகையிலே அவர் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள போறார் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பிலே அமைந்திருக்கிறது. நன்றி. இபிஎஸ் கூட்டத்துல வந்து டிவிகே கொடியெல்லாம் வர்றாங்க, போஸ்டர்லாம் வந்து எடப்பாடி தொண்டர்களுடைய எண்ணங்கள், தொண்டர்களுடைய மனநிலை, தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையினுடைய பிரதிபலிப்பு தான் அந்த காட்சிகளாக நமக்கு புரிகிறது.